பெண் பிள்ளைகளை 3 வயசுன்னு பார்க்காம 80 வயசுன்னு பார்க்காம இன்றைக்கு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற அந்த காம மிருகங்களை மனித உருவில் வாழ்கின்ற அந்த காட்டு மிராண்டிகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி மரண தண்டனைக்கு எதிரான கொள்கை சித்தாந்தம் உள்ள கட்சியாக இருந்தாலும் இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வருகிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முதலில் இந்த குற்றங்களில் ஈடுபடுகின்ற தொடர் குற்றங்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கவன ஈர்ப்பையும் சட்ட திருத்தத்தையும் தந்தவன் தமிழக சட்டமன்றத்தில் நான் தான். இதை தமிழ்நாடு காவல்துறையும் சட்டப்பிரிவும் உள்துறையும் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நாட்டுடைய காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபி அவர்களை சந்தித்துவிட்டு உங்களை போன்ற அனைத்து பத்திரிகையாளர்களையும் அழைத்து முதலில் இந்த அரசுக்கு இதற்கான ஆலோசனை வழங்கியவன் நான் தான். என்னுடைய ஆலோசனையையும் ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதை குறித்த அதிகாரிகளோடு பேசிதான் ஒரு முறை பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவன் மறுமுறையும் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டால் அவனுக்கு